கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி உபாகமத்தின் புஸ்தகம் 22 அதிகாரம் 7 வசனம். தாயை போகவிட்டு குஞ்சுகளை மாத்திரம் எடுத்துக்கொள்ளலாம், அப்பொழுது நீ நன்றாயிருப்பாய், உன் நாட்களும் நீடித்திருக்கும். பிரியமானவர்களே, நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்களுடைய ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கும். 4 தலைமுறைகள் காணத்தக்கதாக உங்களுடைய ஆயுசு நாட்களை கர்த்தர் பூரணப்படுத்துவார். மாத்திரமல்ல, நீங்கள் செழித்திருக்கும்படி செய்வார். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க விரும்புகிறேன் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறாரு. அதற்கு நம்ம என்ன செய்யணும்? மனிதர்கள் மேலே அன்பு கூறுற மாதிரி சாதாரண ஜீவராசிகளாகிய குருவிகள் மேலேயும் அடைக்கலான் குருவிகள் மேலேயும் நாம் அன்பு கூறணும். பிரியமானவர்களே, தாய்ப்பறவை குஞ்சுகள் மேலே அல்லது முட்டைகள் மேலே அடை காத்து கொண்டிருக்கும் பொழுது நாம் அதை பிரிக்கக்கூடாது. பிரியமானவர்களே, பூமியிலே ஒரு சில விஷ ஜந்துக்களை அழிப்பதற்கு பறவைகள் தேவை. கர்த்தர் எல்லா சிருஷ்டிகளையும் ஒரு நோக்கத்தோடு சிருஷ்டித்திருக்கிறார். கர்த்தருக்கு சித்தம் இல்லாமல் நம்முடைய சுய முயற்சியினாலே சுய சிருஷ்டிப்பை நாம் பண்ண முடியாது. போரடிக்கிற மாட்டை வாய்க்கட்டாயாக அப்படின்னு மோசே சொன்னாரே, தேவன் மாடுகளுக்காகவே கவலைப்படுகிறாரோ அப்படின்னு பவுல் கேட்குறாரு. தேவன் மாடுகளுக்கு மாத்திரமல்ல, குருவிகளுக்கும் கவலைப்படக்கூடிய தேவனாய் இருக்கிறார், அக்கறையுள்ள தேவனாய் இருக்கிறார் அப்படின்னு பதில் சொல்ல முடியும். 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகள் விற்கிறார்கள் அல்லவா? அவைகளில் ஒன்றாயிலும் தேவனால் மறக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்லி லூக்கா 12:6 சொல்லப்பட்டிருக்குது. அதனாலே தேவன் சிருஷ்டித்த எல்லா சிருஷ்டிப்புக்கு மேலே நாம் அன்பு கூறணும். சாதாரண பறவையாக இருந்தாலும் நாம் அதை துன்பப்படுத்தக்கூடாது. அந்த துன்பத்தில் இன்பம் அடையக்கூடாது. தீமையான காரியங்களை ஒதுக்கிட்டு நன்மையான காரியங்களை செய்வோம். கிருபை கூட இருக்கட்டும். ஆமென்.